ஹாய், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரியா? நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தினமும் 50 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இது 2வது 50 வினா. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இளங்கனி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. இளங்கனி. இளங்கனி இளமை கூட்டல் கனி. இளங்கனி என்னன்னு சொல்ல பிரித்து எழுதுனா எப்படி வரும்னா இளமை கூட்டல் கனி. இது இலக்கண குறிப்பு அந்த மாதிரி வராது. பகுதிருப்பு இலக்கணம் இலக்கண குறிப்பு மாதிரி இல்லாமல் பொருள் தர மாதிரி தான் நம்ம பிரித்து எழுதக்கூடிய வினாக்கள். சரியா? அடுத்தது பாருங்கள். விண்ணப்பம் உண்டு. விண்ணப்பம் உண்டு என்னும் சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது. விண்ணப்பம் கூட்டல் உண்டு. அடுத்து பார்த்தலாமா? விண்ணப்பம் உண்டு அப்படின்னா எப்படி பிரித்து எழுதணும்னா விண்ணப்பம் கூட்டல் உண்டு. அதே மாதிரி வாழைப்பழம் இப்போ வரும். சரியா? வாழை கூட்டல் பழம். இதை எப்படி பிரித்து எழுதணும்னா எப்படி கிடைக்குன்னா வாழைப்பழம். வாழைப்பழம் பிரித்து எழுதணும்னா நமக்கு வாழை கூட்டல் பழம். இதையே ரிவர்ஸாகவும் கேட்டிருக்கலாம். பிரித்து எழுது கொடுத்து சேர்த்து எழுதுகன்னு கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னா நம்ம 10வது வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வினாக்கள் தான். ஃபஸ்ட் 50 வினாக்கள் முந்தின வீடியோவில் பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோலையும் நம்ம ஒரு 50 வினாக்கள் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தினமும் 50 வினாக்கள் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாலே நம்ம மேக்ஸிமம் போர்ஷன்ஸை கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மாடல் தேர்வு நம்ம அட்டன் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப பயிற்சியில் தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள். மரம் கூட்டல் வேர். மரம் கூட்டல் வேர் இதை பிரித்து எழுதுனீங்கன்னா எப்படி, சேர்த்து எழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கும்னா மரவேர். மரம் கூட்டல் வேர் எப்படின்னா மரவேர். சரியாம்மா? இது பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷினில் இந்த மாதிரி ஒரு வினா இருக்குது. மரவேர் அப்படிங்கிறது பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்லேயும் இருக்குது. ரிவிஷன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பொன் கூட்டல் குடம். பொன் கூட்டல் குடம் இதை பிரித்து எழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பொற்குடம். பொன் கூட்டல் குடம் பிரித்து சேர்த்து எழுதணும்னா எப்படி கிடைக்கும்? பொற்குடம். அடுத்தது பாருங்கள். வடக்கு கூட்டல் கிழக்கு. இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா திசையை குறிக்கக்கூடியதுமா. இது நமக்கு புணர்ச்சிகளில் வந்திருக்கும். புணர்ச்சி விதி அடிப்படையில் சேர்த்தல் பிரித்தல் அந்த மாதிரியும் நமக்கு இருக்கும். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் செகண்டரி லெவல், அது இலக்கணத்தில் வந்துடும். அதனால நம்ம அதை தனியாக பார்க்க போகிறோம். இப்போ சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பகுதியில் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்போ வடக்கு கூட்டல் கிழக்கு சேர்த்து எழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கும்னா வடகிழக்கு. திசை பெயர் புணர்ச்சி அப்படின்ட்டு வரும். சரியா? அதில் வரக்கூடியது தான் இதெல்லாம். வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு. இதே மாதிரி தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு. தெற்கு கூட்டல் மேற்கு எப்படி எழுதுவீங்க? தென்மேற்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு. அதே மாதிரி வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிரித்து கொடுத்து சேர்த்து எழுத சொல்லியிருக்கலாம். இது நம்ம புத்தகத்தில் பிரித்தெழுது சேர்த்தெழுது பாட்டில் இல்லைம்மா. ஆனால் சேர்த்து எழுதுக அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால நம்ம இதையும் படிச்சுக்குவோம். சரியா? இதெல்லாம் புணர்ச்சி விதியிலையும் கேட்கப்படலாம். வடக்கு கூட்டல் மலை வடமலை, தெற்கு கூட்டல் திசை தென் திசை. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இதெல்லாமே திசை பெயர் புணர்ச்சி, அந்த திசையில் இடத்தை குறிக்கக்கூடியதை நம்ம எப்படி எழுதணுங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் திசை, வடமலை, வடமேற்கு அப்படின்னா வட கூட்டல் மேற்கு கிடையாது, வடக்கு கூட்டல் மேற்கு தான். சரியா? ஸோ அந்த மாதிரி நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த வினாக்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு தான். நம்ம தென் கூட்டல் மேற்கு அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வினாக்கள் அப்படியும் கேட்கப்படும். அதே மாதிரி பாருங்கள். கிழக்கு கூட்டல் நாடு. கிழக்கு கூட்டல் நாடு இது சேர்த்து எழுதினீங்கன்னா எப்படி வரும்னு பாருங்கள். கீழ் நாடு. கிழக்கு நாடு கிடையாது. சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. ஈராண்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்கும். ஈராண்டு 2 கூட்டல் ஆண்டு ஈராண்டு. அந்த மாடல் தான் இந்த வினாவும். அடுத்த வினா பார்த்துடலாமா? மேற்கு கூட்டல் நாடு. அதே மாதிரி மேநாடு அல்லது மேல்நாடு. இதுவும் ஒரு கொஷினில் இருக்குது. மேல்நாடு மேநாடு பிரித்து எழுதுக அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ மேல் கூட்டல் நாடு. இப்போ பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நிறைய டைம் படிச்சுட்டதுனால அதெல்லாம் சும்மா ஷார்ட்ஸாக அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். முடிஞ்சுன்னா அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? இதில் பல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுமே நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு சீக்கிரமாகவே முடிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள். கருவிழி என்னும் சொல்லி பிரித்து எழுதுக. கருவிழி இதுவும் அப்படித்தான்.
கருமை கூட்டல் விழி. கருவிழி அப்படின்னா எப்படி பிரிச்சு எழுதணும்னா கருமை கூட்டல் விழி. அடுத்தது பார்க்கலாமா, பெரியன். எல்லாமே நமக்கு படித்ததாக தான் இருக்குமா, ஆனால் நம்ம படித்ததை திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது தான் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரியும். அதனால் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். இதுலேருந்து ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வினாக்கள் கேட்பாங்க, ஈஸியாகவும் இருக்குது, வினாக்களும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் அதை ஸ்கிப் பண்ணணும்? ஸோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? பெருமை கூட்டல் அன். பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அன். இந்தளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் கேட்கலாம், ஒரு சில வினாக்கள் பெருசாகவும் கேட்கும். சரியா, 3 தான் பிரித்து எழுதுகிற மாதிரி. சரியா, அடுத்தது பாசிலை. பாசிலை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது. பார்த்துக்கோங்க, பெருமை கூட்டல் அண்ணுனா பெரியன். சரியா, பெருமை கூட்டல் அண் பெரியன் தான், பெருமை அண்ணில் பெரியன் அந்த மாதிரி பார்த்துக்கோ. அதே மாதிரி பாசிலை பார்த்துலாமா. பாசிலை அப்படின்னா எப்படி இருக்குன்னா பசுமை கூட்டல் இல்லை. பாசிலை அப்படின்னா எப்படி இருக்குன்னா பிரித்து எழுதணும்னா பசுமை கூட்டல் இலை. பசுமை கூட்டல் இலை அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, பச்சிலை கிடையாது. பசுமை கூட்டல் இலைனா பாசிலை. அதே மாதிரி பைங்கூழ், அதே மாதிரி தான், பாசிலை மாதிரியே தான் பைங்கூழ். பைங்கூழும் பிரித்து எழுதுனீங்கன்னா பசுமை கூட்டல் கூழ் அப்படிதான் கிடைக்கும். பசுமை கூட்டல் கூழ் சேர்த்து எழுதிங்கன்னா பசுங்கூழ் கிடையாது, பைங்கூழ். தாவர இளமை பெயர்களில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அடுத்தது பாருங்க, சிற்றோடை. சிற்றோடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைக்கிது. சிற்றோடையை எப்படி பிரித்து எழுதணும்னா எப்படி வரும்னா சிறுமை கூட்டல் ஓடை. சிறுமை கூட்டல் ஓடைனா சிறு ஓடை கிடையாது, சிற்றோடை. சரியா, பிரித்தெழுத கொடுத்து சேர்த்தெழுத கேட்கலாம், அல்லது சேர்த்தெழுதி பிரித்து எழுதுன்னு கேட்கலாம். ரெண்டுக்குமே நம்ம தயாராக இருக்கணும். சிறுமை கூட்டல் ஓடைனா சிற்றோடை. அடுத்த வினா பார்த்துலாமா, சேதாம்பல். 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 சே கூட்டல் ஆம்பலா, சேமை கூட்டல் ஆம்பலா, சேது கூட்டல் தாம்பலா? விடை பார்த்துலாம். விடை என்னன்னா செம்மை கூட்டல் ஆம்பல். செம்மை கூட்டல் ஆம்பல், சேதாம்பல். இது கொஞ்சம் வேற வித்தியாசமான ஒரு வார்த்தையிலேயே நமக்கு புதுசாக மாறி வருது, குறில் நெடிலாக மாறுது, அதனால பார்த்துக்கோங்க. செம்மை கூட்டல் ஆம்பல், சேதாம்பல். அடுத்தது பார்த்தலாமா, கருங்குயில். இது நமக்கு தெரிஞ்சது தான். கருங்குயில், கருவிழி இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்ன ஆகும், மை விகுதி வரும். ஸோ கருமை கூட்டல் குயில், இதுதான் வந்து கருமை கூட்டல் வெயில் தான் கருங்குயில்னு சொல்கிறோம். பண்பு தொகை அந்த இலக்கணத்தில் வர்றது. சரி, அடுத்தது பார்த்தலாமா, மரம் கூட்டல் அடி. இது மரம் கூட்டல் அடி, இது என்ன விடை வருமா, மரவடி. ஓகேவா, மரம் கூட்டல் அடி, மரவடி பார்த்துக்கோங்க. அடுத்தது வட்டம் கூட்டல் கல். வட்டம் கூட்டல் கல், வட்டக்கல். சரியா, வட்டம் கூட்டல் கல், வட்டக்கல். இக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும், அதனால ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் நிலம் கூட்டல் கடந்தான். நிலம் கூட்டல் கடந்தான் என்னும் சொல்லி சேர்த்து எழுதணும். நிலம் கூட்டல் கடந்தான். விடை பார்த்துடலாமா, நிலம் கூட்டல் கடந்தான் என்ன ஆகும், நிலங்கடந்தான். சரியா, நிலம் கூட்டல் கடந்தான், நிலங்கடந்தான். அடுத்தது பார்த்துடலாம், வெற்றிலை. இது நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு கொஷின் தான், புக்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின், அந்த பழைய டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வினா இருக்குது. சரியா, வெற்றிலை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது. வெற்றிலை இதில் எல்லாருக்குமே அடிக்கடி நம்ம நிறையா கேள்விப்பட்ட இந்த பிரித்தெழுது தான், ஒரு டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான் இதெல்லாம். இது வெற்றிலைங்கிறது, பாகற்காய் அப்படிங்கிறது இதெல்லாம். ஸோ அந்த வரிசையில் வர்றது தான் வெறுமை கூட்டல் இலை. வெற்றிலை எப்படி பிரித்து எழுதணுமா, வெறுமை கூட்டல் இலை. அடுத்த கொஷின் பார்க்கலாமா, பிணி அறியோம். பிணி அறியோம். பிணி அறியோம் அந்த சொல்ல பிரித்து எழுதணும்னா எப்படி கிடைக்கும்னா பிணி கூட்டல் அறியோம். ஓகே, பிணி கூட்டல் அறியோம் பிரித்து எழுதுங்க. பிணி கூட்டல் அறியோம், பிணி அறியோம் வருது. ஓகே, அடுத்தது எந்நாளும். எந்நாளும் இன்னும் வந்திருக்கு. சரியா, இதில் அந்த இனமிகள் அந்த மாதிரி எல்லாம் புணர்ச்சி விதிகள் வரும், அதை நம்ம அந்த இலக்கணத்தில் தனியாக படிக்கலாம். சரியா, ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஏ கூட்டல் நாளும். ஏ கூட்டல் நாளும், எந்நாளும். சரியா, அடுத்தது பாருங்க, நாம் என்றும். நாம் என்றும் இதை எப்படி சேர்த்து பிரித்து எழுதுவோம், நாம் கூட்டல் என்றும்.
நாம் என்றும் அப்படின்னா நாம் கூட்டல் என்றும். சரியா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது தேவாரம். இதுவும் வந்து தேன் போன்ற அந்த மாலை, தே கூட்டல் வாரம் 2 வகையாக பிரித்து எழுதலாம். சரியா? தே கூட்டல் வாரம், தே கூட்டல் ஆரம் 2மா பிரிக்கலாம். ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்ம ஆன்சர் எழுதணும். சரியா? ஒரு வினா கேட்டிருப்பாங்க, 4 மணிக்கடிகை பிரித்து எழுது அப்படின்னு பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இருக்குது. அதனால் இந்த வினாக்கள் இந்த மாதிரி பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் பிரித்து எழுதலாம், கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தது தான் இதெல்லாம். அடுத்தது தெண்டிரை. தெண்டிரை, தெண்டிரை நம்ம சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது தெண்டிரை. விடை பார்த்துடலாமா? தென்மை கூட்டல் திரை. தெண்டிரை பிரித்து எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்னா தென்மை கூட்டல் திரை. தென்மை கூட்டல் திரைனா தெண்டிரை. ஓகேம்மா. அடுத்த வினா பார்த்துடலாம். பெருக்கெடுத்து. பெருக்கெடுத்து என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பெருக்கெடுத்து. பெருக்கு கூட்டல் எடுத்து. இதெல்லாம் ஈஸியாக இருக்குதுல்ல, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி தான் 10th புக்கில் இருந்து தான் எடுத்துருக்குது இது எல்லாமே. சரியா? அப்போது நம்ம 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்து இந்த மாதிரியும் இருக்கும். 1-2 வினாக்கள் நம்ம ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் படித்தோன்னா ஈஸியாகிடும். பெருக்கு கூட்டல் எடுத்து. அப்புறம் பாருங்கள், உள்ளுரை. உள்ளுரை. விடை பார்த்துடலாமா? உள்ளுரை எப்படி பிரித்து எழுதணும்னா உள் கூட்டல் உரை. உள்ளுரைனா உள் கூட்டல் உரை. அடுத்த வினா பார்த்துடலாம். நெடுநீர். நெடுநீர் இதை எப்படி பிரித்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நெடுமை கூட்டல் நீர். நெடுநீர் இதை பிரித்து எழுதணும்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? நெடுமை கூட்டல் நீர். அடுத்த வினா பார்த்துடலாமா? அவ்வழி. அவ்வழி. அவ்வழி இந்த சொல்ல பிரித்து எழுதணும்னா எப்படி கிடைக்கும்? இது ஈஸி தான். அ கூட்டல் வழி. அவ்வழி அப்படின்னா அ கூட்டல் வழி. அடுத்தது பாருங்க, இருவிழி. இருவிழி இதுவும் ஒரு எண்ணு பெயர். எண்ணு பெயர் வச்சு நிறைய எல்லா கொஷின்லையுமே கேட்டிருக்காங்க. நாற்கரணம், சரியா, நாற்றிசை, ஈராண்டு, இருவிழி இந்த மாதிரி வினாக்கள் டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினில். சரியா? அதனால் கண்டிப்பாக ஒரு வினா எதிர்பார்க்கலாம் இது பாட்டில் இருந்து. அப்போ இருவிழி எப்படி பிரித்து எழுதுவோம்னா 2 கூட்டல் விழி. சரியா? இருவிழி 2 கூட்டல் விழி. அடுத்த வினா பார்த்துடலாமா? வெள்ளெயிறு. வெள்ளெயிறு ஆன்சர் என்னதுமா? வெண்மை கூட்டல் எயிறு. வெண்மை கூட்டல் எயிறு சேர்த்து எழுதுனீங்கன்னா வெள்ளெயிறுன்னு வரும். நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? கரிக்கோடு. கரிக்கோடு இதை எப்படி பிரித்து எழுதுவோம்? கரி கூட்டல் கோடு. கரிக்கோடு அப்படின்னா கரி கூட்டல் கோடு. கரி கூட்டல் கோடு கரிக்கோடு. அடுத்தது பார்த்துடலாமா? பெருங்கிரி. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தான், பார்த்த பெருவானம் அந்த மாதிரிலாம் வர்றது தான். ஸோ அப்போ பெருங்கிரி இதை எப்படி பிரித்து எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குன்னா பெருமை கூட்டல் கிரி. பெருங்கிரி பிரித்து எழுதணும்னா பெருமை கூட்டல் கிரி. சரி, அப்புறம் பாருங்கள், எண்கிணங்கள். எண்கிணங்கள் ஆன்சர் பார்த்துடலாமா? எண்கிணங்கள் பிரித்து எழுதினீங்கன்னா எப்படி கிடைக்கும்? எண்கு கூட்டல் இனங்கள். எண்கு கூட்டல் இனங்கள் தான் எண்கிணங்கள். எண்கிணங்கள் எண்கு கூட்டல் இனங்கள். அடுத்தது வீழ்ந்துடல். வீழ்ந்துடல். வீழ்ந்துடல் விடை பார்த்துடலாம். வீழ்ந்து கூட்டல் உடல். வீழ்ந்துடல் இதை எப்படி பிரித்து எழுதணும்? வீழ்ந்து கூட்டல் உடல். அப்புறம் பாருங்க, மாதிரத்துறை. மாதிரத்துறை பிரித்து எழுதணும்னா எப்படி கிடைக்கும்? மாதிரத்து கூட்டல் உரை. மாதிரத்துறை பிரித்து எழுதணும்னா எப்படி கிடைக்கும்னா மாதிரத்து கூட்டல் உரை. இதுதான் வந்து மாதிரத்துறை. அதே மாதிரி செங்கதிர். இந்த செம்மை பண்பு பேர் வர மாதிரி ஒரு கொஷின் தான். இந்த கருவியே கடுவிழி அந்த மாதிரி பார்த்தோம்ல, அது கருங்குயில் அது மாதிரி தான் இது செங்கதிர். பைந்தமிழ் பசுங்கூழ் இந்த மாதிரி வந்ததில் உள்ளது தான் இந்த செங்கதிர். ஸோ அப்போ ஈஸியாக பிரித்து எழுதிடுவீங்க. எப்படி? செம்மை கூட்டல் கதிர். இதே செம்மொழின்னு கேட்கலாம். செம்மை கூட்டல் மொழி நம்ம சொல்லுவோம். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் சொல்லுவோம். அடுத்தது பெருவரி.
அந்த செம்மை மாதிரியே தான் பெருவரி அப்படின்னா பெருமை கூட்டல் வரி. பெருவரி பிரித்து எழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கும்? பெருமை கூட்டல் வரி. பெருமை கூட்டல் வரிங்கிறது எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டால், சேர்த்து எழுதுவீங்கன்னு கேட்டாங்கன்னா பெருவரி. பெருமை வரி இல்லை, பெருவரி. ஓகே, அடுத்த வினா பார்த்துடலாமா? பெருஞ்சிரம். பெருஞ்சிரம் இதுவும் அதே தான், பெருமை கூட்டல் சிரம். பெருமை கூட்டல் சிரம் பெருஞ்சிரம். தண்டலிர் பதம். இந்த வினா நமக்கு வித்தியாசமாக இருக்குது. மூணு தான் பிரிச்சிருக்குது. சரியா? இந்த மாதிரி வினாக்கள் தான் பழைய கொஷின்ஸில் இருக்குது. 2012, 13 இந்த மாதிரி வினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்டலிர் பதம் மாதிரி மூணு தான் பிரித்து வரக்கூடிய வினாக்கள் இருக்குது. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? இதுக்கு என்ன அப்படின்னா, தண்டலிர் பதம் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தண்டலிர் பதம்னா தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். ஓகே, அப்புறமா திண்டிரல். திண்டிரல் எப்படி பிரித்து எழுதுவோமா? திண்மை கூட்டல் திரள். சரியா? திண்டிரல் திண்மை கூட்டல் திரள். திண்டிரல். அடுத்த வினா பார்த்துடலாமா? சிரமுகம். சிரமுகம். சரியா? சிரம் முகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ ஆன்சர் என்னதுன்னா சிரம் முகம். சரியா? இதுதான் சிரமுகத்தை பிரித்து எழுதுறது. அதே மாதிரி பணிந்திவர். பணிந்திவர் இதை எப்படி பிரித்து எழுதணும்? பணிந்து கூட்டல் இவர். பணிந்து கூட்டல் இவர்னா சேர்த்து எழுதுங்க. பணிந்துவர்ல பணிந்திவர். அடுத்த வினா பார்த்துடலாம். அன்பெனப்படுவது. இதை பிரித்து எழுதுனீங்கன்னா அன்பு கூட்டல் எனப்படுவது. சரியா? அன்பு கூட்டல் என கூட்டல் படுவது அப்படின்னு சொல்லலாம். அன்பு கூட்டல் எனப்படுவது அப்படி எழுதலாம். அதே மாதிரி பண்பெனப்படுவது அப்படின்னாலும் பண்பு கூட்டல் என கூட்டல் படுவது அந்த மாதிரி பிரித்து எழுதலாம். ஸோ அன்பெனப்படுவதுன்னா அன்பு கூட்டல் எனப்படுவது, பண்பெனப்படுவது பண்பு கூட்டல் எனப்படுவது. இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது பற்றில்லேன். பற்றில்லேன் பிரித்து எழுத போகிறோம். பற்றில்லேன் அப்படின்னா என்னம்மா? பற்று கூட்டல் இல்லேன். பற்றில்லேன் அப்படின்னா பற்று கூட்டல் இல்லேன். அடுத்தது போன்றிருந்தேன். இது நம்ம டெய்லி 50 வினாக்கள் தான் பார்த்தோம். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 தான். அப்படி பார்த்துட்டோன்னா நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் பழைய புக்கு முடிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்துடலாங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 2 சேர்த்தே நம்ம இதில் போட்டுடுறோம். போன்றிருந்தேன். விட என்னன்னா போன்று கூட்டல் இருந்தேன். போன்றிருந்தேன். விட என்னதுமா? போன்று கூட்டல் இருந்தேன். ஓகே, அடுத்த வினா பார்த்துடலாம். கண்ணிரண்டு. கண்ணிரண்டு இன்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது. கண்ணிரண்டு அப்படின்னா எப்படி பிரித்து எழுதணுமா? கண் கூட்டல் இரண்டு. கண்ணிரண்டு எப்படி பிரித்து எழுதுவோம்? கண் கூட்டல் இரண்டு. அடுத்தது ஓரிரவு. ஓரிரவு எப்படி பிரித்து எழுதணும்னா ஓர் கூட்டல் இரவு. இது எப்படி இருக்குன்னா இந்த ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும் அப்படிங்கிற வித்தியாசப்படுத்தி வார்த்தைகளை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அந்த பகுதிகள்லையும் இந்த வினா வரலாம். நம்ம பிரித்து எழுதுலையும் ஓரிரவுங்கிற கொஷின் இருக்குது. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம 10ஆம் வகுப்புகளில் இருக்கக்கூடிய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் 100 வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம இந்த மாதிரி தினமும் 50 வினாக்கள் படிக்கலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸாக தான் இருக்கும். இப்படி டெய்லி நம்ம 50 வினாக்கள் பார்க்கும்போது போர்ஷன்ஸையும் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வினாக்கள் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு 50 வினாக்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகையே பார்க்கலாம். சரியா?